summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். இப்போ அந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு லவ் டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கேட்பாங்க என்ன கெமிஸ்ட்ரி நல்லா வர்க் ஆகுது அப்படி எல்லாம் இல்லைங்க டைரக்டர் கேட்கலாம் அது ஒரு செலிப்ரேஷன் பாத்தீங்களா நான் இது எதிர்பார்த்தேன் இது நம்ம இது ஓட்ஸ் போட்டு சாப்பிடுறதுப்பா ஸ்பூன் எல்லாம் இருக்கு நாங்களே இன்னும் குழந்தை பருவத்தை இன்னும் வெளியே வரலாம் அதான் ஜாலியாக சுத்திட்டு இருக்கோம் டைம் தானே எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு அந்த டைம் வரும்போது ஆக்சுவலி இப்போ நான் மூட் ஸ்விங் சொன்னால வி ஆல் நோ தட் கொடைக்கானல் ஷூட் போயிருந்தோம் ஸோ அங்கே ஏர்லி மார்னிங் ஷூட்டு அந்த டைம்லேயே நான் வந்து நாப்கின் கேரி பண்ணலை அந்த டைம்ல என்ன பண்ண முடியும் அவரு எல்லாமே எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணாங்க அப்போ தான் நான் ரொம்ப வந்து ஓகே இந்த பையன் கொஞ்சம் நல்ல பையன் இருக்கானே நான் வந்து ரொம்ப லவ் பண்ண பிடிச்சி ஃபுல்லாக பிடிச்சி பண்ணுறது என்ன எனக்கு மஸ்த் இஷ்டம் ஆಮೇಲೆ லவ் யூ என்ன நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன் கலாட்டாவோட ட்ரீம் லவர் கான்டெஸ்ட்ல ஃபேவரட் ரியல் கப்பிள் இவங்க தான் அப்படின்னு மக்கள் வந்து ஓட் பண்ணி கிட்டத்தட்ட 70,000+ ஓட்ஸ் உங்களுக்காக வந்து மக்கள் போட்டு நீங்க தான் இந்த வருஷத்தோட ஃபேவரட் கப்பிள்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம் தான். அதாவது வருஷம் நம்மள வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஓட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஆமா, ஓட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திவ்யா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீவைண்ட் விளம்பரம்னு போட்டு பழைய இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு எடுத்து பார்த்துருக்கீங்களா? அப்போ சித்து ப்ரோ கிட்ட வந்து ஒரு 146 பேர் கேட்பாங்க, ப்ரோ நீங்க 2 பேரை லவ் பண்ணீங்கன்னா நோ ப்ரோ அதெல்லாம் இல்லை, இவங்க என்னோட கொலீக், இவங்கள போய் நீங்க என்ன இப்படி தப்பா நினைக்கிறீங்க, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னியும் இவங்க ரியாக்ஷன் ஆமா. இப்ப பார்த்தா 2 பேரும் இவ்வளவு அழகா கல்யாணமே பண்ணிட்டாங்க. ஃபிளாஷ்பேக். இப்போ வந்து இப்போ நாங்கள் 2 பேர் சீரியல்ல ஒரு கப்பலாக இருக்கோம், இவங்க ரியல் லைஃப்லயும் ஒன்னா சேர்ந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுதான் அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் இந்த கமெண்ட்ஸ்லாம் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த சீரியலோட சக்ஸஸ் தான் சொல்லணும், அந்த கப்பலோட சக்ஸஸ் தான் சொல்லணும். சந்தோஷ் ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு ஜனனின்னு தான் கூப்பிடுவாங்க, ஒரிஜினல் நேம் வச்சு பேரே மறந்து அப்புறம் ஜனனின்னு கூப்பிட்டாங்க. நல்லா பாத்துக்கோ, அப்படி சண்டைலாம் போடக்கூடாது, திட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப எல்லாம் எனக்கு சண்டை எல்லாம் பண்ணணும் அவங்க கிட்ட கால் பண்ணும்போது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, உங்க 2 பேருக்கு தெரியும் கெட் மேரிட் நம்ம. ஆனா அதை வெளியில எப்போ சொல்லலான்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்லலாம் நாங்க அப்படிதான் போட்டுட்டு இருந்தோம் அவ்வளவு காலமா. இருந்தாலும் எப்ப நீங்க சொல்லலாம்னு முடிவு பண்ணீங்க? அது வந்து மேரேஜ் அப்போ தான் நினைக்கிறேன். ஆமா, வெட்டிங் டைம்ல தான் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து சொன்னோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்க ஆஃபீஷியலா சொல்லனாலும் எல்லாரும் சொல்லும் போது நாங்க அது எதுவுமே இல்லைன்னு சொல்லல. ஒரு கட்டம் அந்த சீரியல் பண்ற வரைக்கும் நாங்க நோ தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க எதுவுமே இல்ல. அதுதான் நம்ம சேனல்ஸ்ல எங்க விடுறீங்க ஒரு இன்டர்வியூ வந்தாங்க, சரி ஒரு ஸ்டேஜ் சேர்த்து வச்சிருவாங்க. இன்னொரு என்னன்னா ஐ லவ் யூ சொல்லுங்க, ரோஸ் கொடுங்க, போட்டு பண்ணுங்க. அதேதான். அந்த டைம்ல ஒரு மெயின்டைன் பண்றது இருக்குல்ல, இல்ல இருக்கு பட் அது வந்துருது வெளியில பேசும்போது. ஆனா அந்த டைம்ல அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இப்போ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே மெயின்டைன் பண்ணி பேச வேண்டியது இல்லை. இன்னொரு விஷயம் வந்து நீங்க கேட்டாதான் நல்லா இருக்கும், இவங்களை தாண்டி வந்து இன்னொருத்தங்க ரொம்ப க்ளோஸ் அவருக்கு அப்படின்றது வந்து வீடியோக்குள்ளே இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ, உங்களோட தங்கச்சிக்கும் ஒரு ஃபேன் பேஸ் உண்டாக்கி விட்டாருங்க. வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மச்சினிச்சி கரெக்டா, அந்த ஒரு மச்சினிச்சி வந்து தப்பாலாம் சொல்லல, பட் இருந்தாலும் அந்த ஒரு காதலி அழகா சாரி காதல்ன்ற பாருங்க, இருந்தாலும் அந்த ஒரு உறவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி. நீங்க எப்படி ஒரு கூட்டு குடும்பமா எல்லாருமே? வெட்டிங் டைம்ல என்னன்னா இவருக்கு கொஞ்சம் தான் துளு லாங்குவேஜ் வருது, என்னோட மதர் டங். ஸோ என் தங்கச்சிக்கு ரொம்ப கலாய்ச்சிடுவா, இவர் பேசுறது அவளுக்கு கியூட்டா இருக்கும். ஸோ அதனால சும்மா அவங்கள பேச வைக்கிறது பண்ணுவாங்க. இவரும் அப்படிதான் அவளை வந்து பயங்கர கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. பட் இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆனா என் சிஸ்டர் எப்படின்னா, இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி கூட ஆனாலும் ஸ்டில் கிட் மாதிரி தான் இருக்கா. ஓகேவா? ஸோ இவர் வரும்போது அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஐயோ ஹஸ்பண்ட் வேற இருக்காரு யோசிப்பாரு. பட் ஹீஸ் ஆல்சோ கூல். அவரு கூட அது அந்த ஒரு அவங்க ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப டாம் அண்ட் ஜெரி மாதிரி. அவங்க எப்படின்னா அக்கா
அக்கா வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவளுக்கு இருக்கணும்னு ஆசை. இப்போ நான் ஒரு தமிழ் பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தமிழ் பையனை திருநெல்வேலி அவரு திருநெல்வேலி அவரு இல்ல அப்படின்னு இல்ல, அவர் மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் ஓகே அக்கா தமிழ்நாடுக்கு வந்தா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு கேட்டு பார்க்கலான்னு வந்தாங்க. So, அது இதாயிடுச்சு. அவங்களும் லவ் மேரேஜ். ஆமா, லவ் கம் அரேஞ்ச். ஆமா. அண்ட் லவ்வர்ஸ்குள்ள வந்து முக்கியமா வந்து என்னன்னா இந்த பொசசிவ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதனாலதான் வந்து பாதி பிரச்சனைகள் வரும். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நீங்க வெவ்வேறு ஆர்டிஸ்ட் கூட ஆக்ட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஏதாவது சின்னதா எங்கேயாவது உங்களுக்குள்ள அந்த நிறைய கேர்ள்ஸ் பண்றது ஆமா அப்படியே பொண்ணுங்க வந்து பின்னாடி ஃபுல் இல்ல, டிஎம்ஸா இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஜாலியா தான் இருக்கு, ஃபன்னா தான் இருக்கு. நீங்க தான் ரிப்ளை பண்றீங்க. ஆமா, இல்ல ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டேன். அவர்கிட்ட என்னோட பாஸ்வேர்ட் இன்ஸ்டால எல்லாம் தெரியாது. இல்ல லாஸ்ட் டைம் கூட ஒரு நெட்வொர்க் இல்ல ஒரு இடத்துல நான் இன்ஸ்டா என்ன லாகின் பண்ணலாம் பார்த்தா என்னோட பாஸ்வேர்டு எனக்கும் ஞாபகம் இல்லை அவருக்கும் ஞாபகம் இல்லை. ரெண்டு பேருமே எப்பவுமே வந்து பாஸ்வேர்டை மறந்துட்டு ஐ ஃபர்காட் பாஸ்வேர்ட் அதை கிளிக் பண்ணி மறுபடியும் ஜிமெயில போட்டு ஸோ அப்படி இருக்கும். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வெளியே எங்க போகும்போது வருவாங்க, ஐயோ எனக்கு உங்க ஹஸ்பண்டை பிடிக்கும் சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க, கோச்சிக்காதீங்க, ஐயோ கோச்சிக்குது இல்லை கொடுங்க போடுவேன், நானே போட்டோ எடுக்கிறேன், அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அப்படி அவரு பண்ணுவாரு. பட் ஆர்டிஸ்ட் கூட அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது ஆப்வியஸா யாருக்கான அந்த பொசிஷனஸ் இருக்கும், அதுதான் லவ். ஓகேவா, அது இருக்காது எனக்கு இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எப்போ அந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு லவ் டு கல்யாணத்துக்கு அப்புறம் மேபி அவர் சொல்லிருக்க மாட்டாரு உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது? இல்ல, ஆன் ஸ்கிரீன்ல எல்லாம் நான் என்ஜாய் தான் பண்ணுவேன். ஈவன் அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நாங்க அது நல்லா இருக்கு, அந்த கப்பிள் சூப்பரா இருக்கு, அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு, அப்படிதான் பேசுவோம். சும்மா அப்பப்போ ஏதாவது கலாய்க்கும் போது ஏதாவது பேசுவோம், அவ்வளவுதான். அதை விட்டு கூல் தான். கேட்பாங்க என்ன கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படியெல்லாம் இப்படி சொல்ல டைரக்டர் இல்ல, சில சீன் திருமணம் எல்லாம் பண்ணும்போது அந்த ஹேண்டில் பண்றது ஹேர் எல்லாம் இப்படி புச்சுக்குன்னு இப்படி பாரு, ஓகேவா, அப்ப நான் சொல்ல இப்படி இப்படி பிடிக்கணும்ப்பா, இப்படி பிடிக்கணும். சோ அதெல்லாம் இங்க அப்ளை பண்ணுவாரல்ல, இங்க மட்டும் நீ கரெக்டா வருது. அப்ளை பண்றது இல்ல, அது வந்து அது ஒரு ஆக்டிங், மெத்தட் ஆக்டிங். அது நீங்க அது வந்து அந்த சீனே வரும்போது நம்ம அதுதான் மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. அது அப்படி ஐ மீன் அந்த பொசிஷனஸா காமிக்காம கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி. இவங்களோட அந்த ஒரு புரிதலை வந்து புரிய வைக்க எங்ககிட்ட ஒரு சரியான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இட்ஸ் ஒரு சீக்ரெட் பாக்ஸ். ஓகே, அது வந்து என்னன்னா லைஃப் லெசன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருக்க பொருட்கள் வந்து உங்க வாழ்க்கை கூட பயங்கரமா நிறைய இடத்துல கனெக்டா இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ள உங்க வாழ்க்கையோட கனெக்ஷன் என்னன்னு நீங்க சொல்ல போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொருள் எடுங்க. நீங்க இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் என்னன்னு பார்க்கலாம். அதான் பாத்தீங்களா, நம்மள எப்பவுமே ஒரு டெமோவா யூஸ் கேட்கலாம், அது ஒரு செலிப்ரேஷன். பாத்தீங்களா, நான் இது எதிர்பார்த்தேன். இது நம்ம இது ஓட்ஸ் போட்டு சாப்பிடுறதுப்பா, ஸ்பூன் எல்லாம் இருக்கு பாரு. இருக்கா வீட்ல சரலாக் சாப்பிடுவீங்களா? நான் எதிர்பார்த்தேன். சாப்பிடுவோம். ஏன்னா பிரதர் மேல எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வந்து இதை நான் கேட்கலங்க, நிறைய பேர் உங்களுடைய இன்ஸ்டாலயோ அந்த யூடியூப்ல எல்லாம் கேட்கறாங்கல்ல, அவங்களுடைய சார்பா வந்து கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன வந்து இது நீங்க பதிலா கூட சொல்லலாம், எப்போ குழந்தைன்னு நான் கேட்கல, அந்த மாதிரிலாம் கேட்கல, எதுக்கு குழந்தை அப்படி கூட நீங்க தெரியாம கேக்குறேன். லவ் பண்ணும்போது எப்ப கல்யாணம்? சூப்பர், இதான் நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு ஆன்சரா இருக்கலாம். கல்யாணம் பண்ண அவ்வளவுதான். எப்ப குழந்தை இல்ல, அதுக்கு எப்போ கல்யாணம் இல்லையா? புரியல. இல்ல உண்மையிலேயே ஃபேன் ஃபேமிலின்னு சொன்னோம் இல்லையா, நம்ம வீட்டுல கேட்கறத விட அவங்க வந்து நிறைய கேட்பாங்க. நம்ம சக்தின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க, பூங்கோதைன்னு சொல்லி ஒரு அம்மா, ஒரு ரிட்டையர்டு டீச்சர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம இன்ஸ்டால இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட், இந்த இவர் ரன்பீர் கபூர் அவங்க பேபி வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் சூர்யா ஜோதிகா அவங்களோட கப்பல் அந்த குழந்தைங்க இதெல்லாம் அனுப்புறது, மாதிரி நிறைய சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கே வந்துமா இதெல்லாம் ஏமா அனுப்புறீங்கன்னு இல்லப்பா ஆசை இருக்கும்ல. ஸோ நம்ம வீட்டில் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், ஓகே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய எல்லாருமே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனக்கு எப்போ குட்டி சித்து வரும், எப்போ குட்டி ஸ்ரேயா அண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய இப்போ ரீசெண்டாக. ஐயோ ஆமா, அதுல வந்து என்னாச்சுன்னா நான் பிரெக்னென்ட் மாதிரி ஒரு பண்ணியிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் இப்போ பண்ணாங்க, பேபி இங்க வீட்டை வச்சிருக்கீங்களா? அதுமா அது ஆடு மாதிரி குழந்தைலாம் எங்களுக்கு இருக்குது ஒரே பேபி சீக்குதா, எங்களோட பெட். நாங்களே இன்னும் குழந்தை பருவத்திலேருந்து வெளியே வர்றேன். அதான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். டைம் தானே, எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் வரும்போது சூப்பர் பிரதர். நெக்ஸ்ட் அடுத்த பொருள் எதுவுமே இல்லை இருக்கு, அது குட்டி குட்டி பொருள் எல்லாமே இருக்கும். பாக்ஸ் பார்க்கதான் பெருசு. என்னங்க இது? ஓகே, இது வந்து
Take it out, put it back. நாப்கின் ஓ ஓகே ஸோ வந்து எல்லா விமெனுக்கும் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இல்லையா? வந்து அவங்க ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா வந்து இந்த ஒரு விஷயம் பீரியட் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் நிறைய பேர் அதை பத்தி பேசவும் ஆசைப்பட மாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க. இப்பதான் அதெல்லாம் பிரேக் ஆகுது. அண்ட் கல்யாணம் ஆன பிறகு வந்து இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வர்றது, அதான் அவங்க பார்ட்னர் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லலாம், அந்த எஸ்பெஷலி பீரியட்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான லெவல் அந்த பார்ட்னர்ஷிப்குள்ள. ஸோ வந்து நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து இவரு உங்களை எப்பெல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாரு? ஹவு வெல் அவர் வந்து உங்களை புரிஞ்சுப்பாரு? ஆக்சுவலி இப்போ நான் மூட் ஸ்விங் சொன்னேன்ல, ஸோ வி ஆல் நோ தட் அந்த பீரியட் ஆஃப் டைம் வரும்போது வி ஹாவ் லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ். கோவமா இருக்கும், எந்த ரீசன் தெரியாது, எதா பேசினா நமக்கு இரிட்டேட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல வரும்போது நானே சில டைம் யோசிப்பேன், எங்கள் வீட்டில் கூட யாருமே அந்த டைமில் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிகாஸ் வி ஆல் லேடிஸ் வி நோ தட் நமக்கும் அப்படி தான் இருக்கும், அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி. பட் இவங்க வந்து அந்த டைம் வரும்போது அவர் எனக்கு வந்து என்ன பண்ணணும், எப்படி எனக்கு டேக் கேர் பண்ணணும், எல்லாமே பண்ணிடுவாங்க. என்ன சமாதானம், ஐ மீன் அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு என்னோட கிரேவிங்ஸ் எதாவது இருந்தால் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ஸோ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, சுடு தண்ணியெல்லாம் வச்சு கொடுக்குறது. ஸோ எவ்ரி திங் ஹி டஸ். கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொடைக்கானல் ஷூட் போயிருந்தோம். ஸோ அங்கே ஏர்லி மார்னிங் ஷூட்டு, ரொம்ப மிஸ்ட்டு அந்த மாதிரி இடமே இல்லை. ஓகே, அது ஒரு சூசைட் பாயிண்ட் அல்ல. ஆமாம், அந்த டைம்லேயே நான் வந்து நாப்கின் கேரி பண்ணலை. எனக்கு பார்த்தா ஷூட்டிங்கில் திடீர்னு இதாகிடுச்சு, எனக்கு பயங்கர ஸ்டமக் வலி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அந்த லொக்கேஷன் விட்டு போக முடியாது, வெளியில் போகிறதுனா 1 hour ட்ராவல் பண்ணி தான் அந்த வில்லேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்டையும் நல்லா ஷேர் பண்ண முடியாது. நான் ஒட்டி அந்த இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேன் லேடி, அதுக்கப்புறம் என் அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரி வேற யாருமே இல்லை. அப்புறம் எனக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுனே தெரியல. லாஸ்ட் நான் இவங்க கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்டேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல என்ன பண்ண முடியும், அவரு எல்லாமே எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணாங்க. அப்போதான் நான் ரொம்ப வந்து ஓகே, இந்த பையன் கொஞ்சம் நல்ல பையன் இருக்கானே. ஆமா, ஸோ அந்த ஒரு ஆக்வர்டா இது பண்ணாம எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும் அந்த சிச்சுவேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். முன்னாடி சொன்னாங்க கரெக்டா, மூட் ஸ்விங் சாக்லேட்ஸ் வந்து எல்லாமே முன்னாடியே வச்சிருக்கீங்க ரெடியா. அண்ட் ஆல்சோ உங்ககிட்டயும் நான் கேட்கணும், இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தனி புரிதல் வேணும். ஒரு விமன் என்ன கோ த்ரூ பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு அந்த புரிதல் எப்படி வந்தது? அது இருந்ததாங்க லவ்னா இப்போ நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தானே அந்த ஒரு லவ்ன்றது நமக்கு வரும், சும்மா அப்படி வராது இல்ல. இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹெல்ப் பண்ணும் போது உங்ககிட்ட தான் கேட்டிருக்காங்க. சோ அப்பவே உங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு இல்லையா? சோ விமன் இதெல்லாம் கோட்டுப்பாங்க, அது எப்படி உங்களுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு? அப்படி நம்ம வளர்றோம் இல்லைங்க, இப்போ நம்மளை சுற்றி இருக்காங்கல்ல, அக்காங்க, தங்கச்சிங்க, அம்மா, எல்லாருமே இருக்காங்கல்ல, எல்லாருமே ஒரு கட்டத்தை தாண்டி தானே நமக்கு அந்த புரிதல் இருக்கும்ல. ஒரு அந்த ஒரு சூழ்நிலையில எப்படி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி பண்றது நம்மளோட இது தானே. ஸோ அது அவ்வளோதான். அது ஒன்று யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க, நான் மட்டும் இல்லைங்க, நான் தெரிஞ்சிடும் அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சு. அதே மாதிரி இப்போ நான் ஏதாவது இது ரொம்ப டீப்பாக யோசிக்கிறேன், இல்லை ஒர்க் ரிலேட்டடாக யோசிக்கிறேன், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மைண்டில் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி யோசிச்சேன்னா கரெக்டாக வந்து கேட்பாங்க, என்ன இந்த மாதிரி யோசிக்கிறீங்களா, ஓகே இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம். ஆண்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்குங்க, அதுவும் பாருங்க அவங்க சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சூப்பர், அதுதாங்க இவங்க ஒரு சூப்பரான கப்பல், அதனால தான் ரியல் கப்பல்ல வின் பண்ணிருக்காங்க. Thank you. கடைசியா இல்ல, இன்னொரு பொருள் கூட இருக்கு. இப்போ நான் பார்க்கல, ஓகேவா? ஆனா அடி இதுனா இது எனக்கெல்லாம் காசு. ஆஹா, ஒரிஜினல் தான், நாங்க எப்பவுமே ஒரிஜினல் தான். இப்போ வந்த பொருள் எல்லாம் நமக்கு தான். ஆமா, இதுக்கு இந்த பொருள் வாங்கினா ஏன் இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு gift தேவையில்லை, இதெல்லாம் தேவையான எந்த ஒரு அந்த மாதிரி யாரும் சொல்றது இதுதான் இந்த பீரியட்ல ஆனிவர்சரி வரும்போது கரெக்டா அந்த டைமண்ட் இது பார்த்ததுனால அந்த பார்க்கலாம் எப்போ வாங்கலாம். ரெண்டு பேருமே அது ஒரு பெரிய டாஸ்க். என்னன்னா அந்த பர்த்டே வரும்போது ஏதாவது ஒண்ணு ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த என்ன அவங்களுக்கே தெரியாம கண்டுபிடிக்கணும், வாங்கணும். வெட்டிங் இப்போ வந்து ஒரு கடந்த வருஷத்துல இருந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஆனிவர்சரி வரும்போது சரி என்னதான் வேணும்னு சொல்லி நம்மளே டிசைட் பண்ணி போய் வாங்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் பர்த்டே போய் நானா சொல்லியிருந்தேன், ஓகே எனக்கு வாட்ச் தாங்கன்னு சொல்லி. வாட்ச் இல்லை நான் ரிங்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓகேன்னு பார்த்தா வாட்ச் வந்துருச்சு. ஓகே வாட்ச் வந்துருச்சு ஜாலின்னு சொல்லி பார்த்தா, அந்த காஷ்மீரில் நாங்கள் குல்மார்க் இது போயிருந்தோம். அந்த ஸ்னோ அந்த மவுண்டன்ஸ் மேலே கூப்பிட்டு போய் செம்ம டயர்டாகி போச்சு அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி. ஒரு கிஃப்ட் வந்துருச்சா மிட் நைட். ஸோ அவ்வளோதான் கிஃப்ட், சும்மா நாங்கள் பார்க்க தான் போகிறோன்னு பார்த்தா
அந்த இதுல உட்கார்ந்துட்டு இந்த டைமண்ட் ரிங் எனக்கு கொடுத்தாங்க. வாட் a romantic boy he is. ஆமா. சோ அதெல்லாம் நான் கேட்டிருப்பேன். ஓகேவா, இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் ப்ரப்போஸ் அது பண்ணி வேற அங்க இருக்கவர்கிட்ட பேசி வாட்ச் கொடுக்கும்போது அந்த ஹோட்டல்ல வந்து ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்டலாம் நான் வந்து சொல்லி வச்சிருந்தேன், அவங்களுக்கு புரிய வச்சிருந்தேன். சொல்லி வச்சிருந்தேன்னு புரிய வச்சிருந்தேன். இந்த மாதிரி நான் அவங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம், சூப்பராக பண்ணோம் பிரதர், கொஞ்சம் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணுங்க, நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்ட்டு வந்துட்டு இவங்க கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா நான் தான் ஹிந்தில பேசிட்டு இருந்தேன். மேம் சார் சர்ப்ரைஸ்க்கு எல்லாம் சொல்லிருக்காங்க ஆல்ரெடி மேம். இவங்க ஹிந்தி பேசுவாங்க, இவங்க ஹிந்தி பேசுவாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்புறமா கிட்ட போய் பாக்குறேன், பார்த்தா வந்துட்டு என்ன இப்படி பார்த்தாங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் இருந்தாலும் அவர் பாக்குறேன், அவர் வந்து ஓகே நல்லா பண்ணிருக்காங்க சூப்பர். அந்த ரூம் பார்த்தா பர்த்டே டெக்கோர் பண்ணாம ஹனிமூன் டெக்கோர் பண்ண மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாம் தொங்க வச்சு. அது அவர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. இல்ல பாவம். அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் அவங்க கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு பண்ணிட்டாங்க. கடைசி பொருள், இந்த பொருளை பார்த்தா நீங்களே ஆசைப்படுங்க, இது என்ன, இது எதுக்கு எங்களுக்கு கொடுத்த? ஆக்சுவலா நான் வந்து ஒரு வீடு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அவங்க வந்து எனக்கு இந்த நாய்க்குட்டி வரும்ல குவாக் குவாக், அந்த வீடு வாங்கணுமான்னு கேட்டாங்க. நீங்க பரவாயில்ல, இதை நீங்க வீடா நினைச்சு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வீடா அது அங்க கேட்டது கொடுத்தது டிஸ்னி வீடு பாருங்க. பாருங்க, யூ ஆர் லைக் அவர் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் who are planning for a Disney வீடு. எஸ். சோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்குல்ல, அந்த ஒரு கனவு வீடு. சோ உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஆல்ரெடி இப்பயே கேள்விப்பட்டேன் ஈசிஆர் பக்கத்துல சித்து ஸ்ரீ வந்து பெரிய இடம் வாங்கி இருக்காங்கன்னு. வீடு மட்டும் டைட்டில் ஏதாவது போட்டு விட்டுறாதீங்க, 7 கோடியில சித்து ஸ்ரீ வீடா அப்படின்னு நான் சொல்லல பாருங்க, 7 கோடி நம்ம பிளான் பண்ணிருக்காரு. இல்ல உங்க டைட்டில்ஸ் நிறைய பார்த்துட்டு தான் வந்தேன். அதான் பண்றாங்க. இங்க 2 பேருக்கு வந்து பெரிய ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளா இப்போ நாங்க இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருக்கோம். ஒரு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கணுன்ற ஒரு இது இருந்தது தான். ஸோ அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் வந்தாங்க. ஆமா சூப்பர். அப்ப வந்து ஒரு ட்ரீம் பெரிய ஆசை இல்லை எங்களுக்குன்னு ஒரு கரெக்டா இருக்கும், காம்பேக்டா சின்ன வீடு பார்த்திருக்கோம். ஸோ அதை பத்தி அந்த ஹாஃப் பாயில் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த கிம்பாப் கிம்பாப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கும். கிம்பாப் அது என்னது கிம்பாப், அத பத்தி பேசும்போது அண்ட் இதை தாண்டி வந்து இந்த கப்புள்ஸ்குள்ள இந்த லவ் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ உங்களுக்குள்ள இருக்க லவ் லாங்குவேஜ் பத்தி சொல்லுங்க. இவரோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இவரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னா அதான் போட்டு உடைக்கிறாரு. லவ் பத்தி பேசாதீங்க. இல்ல நான் வந்து ரொம்ப லவ் என்ன பிடிச்சி ஃபுல்லா குச்சி பண்றது இப்படி எனக்கு அப்படிதான் ஓகே. பட் ஜாலியா விளையாடிப்பாங்க, சின்ன பசங்க மாதிரி விளையாடிக்குவோம். ஆமா, இப்படி மண்டெல்லாம் இப்படி பண்ணுவேன், எனக்கு அப்படிதான். எப்படி பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. பட் அதுதான் சீக்குவையும் அப்படிதான் பண்ணுவேன். ஓகேவா, என்னங்க இல்ல அதுக்கு முன்னாடி கோச்சு பாரு, நீ அவனையும் அப்படி பண்ணுவேன் என்னையும் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி இப்ப எல்லாம் அப்படிதாங்க இருக்காங்க பண்ணுவாரு. பட் இவங்க எப்படின்னா இவங்க ஒரு மாதிரி செட்டில்டா இருப்பாரு, ரொம்ப என்ன மாதிரி எல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. அண்ட் சாப்பாடு ஓகே, அவளை வந்து நல்லா அவளுக்கு என்ன பிடிக்க கொடுக்கணும், அவளை என்ன ஆசைப்படுற அவளை அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி. இவங்களுக்கு அந்த டைம் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அப்படியே அது மாதிரி அவங்க சாப்பிட்ற விஷயமா அவங்களுக்கு மைண்டுக்கு வராது. ஸோ நான் சாப்பிடும் போது நான் அப்படியே ஊட்டி விட்டா தான் உண்டு அந்த மாதிரி அந்தம்மா. தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்லாம் வந்து சித்து ப்ரோ அப்பயும் நாங்கள் ப்ரோ துரு பேசுங்கன்னா ஒன்று 2 வார்த்தைகள் பேசுவார். ஆனா இப்போ வந்து நீங்க வந்து தூய தமிழ்ல அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, எனக்கு நமக்கு இந்த வாழ்க்கையோட அர்த்தங்கள்ன்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இவரு ஜாலியா துரு பேச ஆரம்பிச்சாரு. சோ இப்போ நீங்க அடுத்த ஒரு 30 செகண்டுக்கு நீங்க அப்படியே தூய தமிழ் பேச போறீங்க, நீங்க துருல தான் பதில் சொல்ல போறீங்க. ப்ரோபோஸ் பண்ண சொல்லிடலாம். சூப்பர். நீங்க தமிழ்ல ப்ரோபோஸ் பண்ணனும், நீங்க வந்து துருல. ஆமா. என்ன எனக்கு மஸ்த் இஷ்டம், லவ் யூ. அதுக்குள்ள முடிச்சிட்டாரு. அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க ப்ரோபோஸ். துரு ரொம்ப குட்டியா இருக்கீங்க. துரு ரொம்ப சின்னதா. அப்ப தமிழ்ல பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க பெருசா. அவர் துருல சொல்லியே முடிச்சிட்டாரு. எங்கு எங்கு கரெக்ஷன்ஸ் எங்கு என்ன ಇರ್ನತ್ತೆ ಎಂಕಿ ಇರು ಮಸ್ತ್ ಇಷ್ಟ எனக்கு இரு மஸ்த் இஷ்ட. ಆಮೇಲೆ லவ் யூக்கு என்ன மறந்துட்டேன். லவ் யூக்கு என்ன சொல்லுவாங்க எனக்கே தெரியாது. லவ் யூ தான் சொல்லுவாங்க. லவ் யூ எப்படிங்க லவ் யூ துருல துருல இல்ல துருல வேற ஏதாச்சும் இருக்கும், தமிழ்ல வேற இருக்குல்ல, துருல இருக்குங்க. ಯಾರು ಮಸ್ತ್ ಮೋಕೆ ಮಂತಂದ್ರಲ್ಲ
మొక్క ఆనేడు మస్తు మూకేమంతొందరగా யானை மஸ்த் மோக்கே முத்தம் இல்ல யாழ்லாம் யாழ்லாவா? நீ சொன்ன மாதிரி தமிழ்ல சொல்லிடுறேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ஒன்மோர் ஒன் மோர் கேட்டா பண்ணிதாங்கணும் சொல்லிட்டு. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ஒன் மோர் சூப்பர். ஓகே ஓகே ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ எப்பவுமே வந்து சித்து அண்ட் ஸ்ரேயான்ற போது எப்பவுமே ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கப்புள்ஸ். ரொம்ப ரீசெண்டாக வந்து நாங்க 2 பேர் தான் ஆலய மானசா அவங்க கப்பல இன்டர்வியூ எடுத்தோம். அப்போ அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். நிறைய நீங்க வந்து ஒரு முன்னோடியாவே ஆயிட்டீங்க, நடிச்சுட்டு கப்பல்லாம் இது பண்ணீங்க, உங்களுக்குமோ பிடிச்ச கப்புள்ஸ் யாருன்னு உங்க யோசிக்காம டக்குன்னு சொல்லி சித்து ஸ்ரேயா செம்ம அழகா இருக்கு அவங்க 2 பேர்த்த. ஸோ நீங்க எப்படி கப்பல் 2 பேரும் ஒன்னா இருப்பீங்களா? ஆமா ஆமா, அவங்களும் செம கியூட் கப்பல் ஆலியா அண்ட் சஞ்சய். அண்ட் அவங்க ஃபேமிலி பயங்கர ஸ்வீட். அவங்க மாதிரிலாம் பசங்க செம்ம கியூட்டா இருப்பாங்க, டால் மாதிரி இருக்கு. அண்ட் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட், நம்ம அப்பப்போ அவங்க மீட் பண்ணுவோம், வீட்டுக்கெல்லாம் போவோம். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். சஞ்சீவ்லாம் நிறைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. ஃபேமிலியாகவே நிறைய விஷயம் வந்து எனக்கு ஏதாவது நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா அவர்கிட்ட நான் எதாவது கேட்டேன்னா அவர் நிறைய சொல்லுவார், நம்ம ஐடியாலாம் சொல்லுவார். அண்ட் வந்து இப்போ டக்கு நீங்கள் கேட்டபோது சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, நம்ம அவங்க 2 பேரும் பிடிக்கும், அது சொல்கிறதுக்கு ஒரு இது வேணும். ஆமா எக்ஸாக்ட்லி, ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. நல்ல ஃபேமிலி, கியூட்டான கப்பல் கூட. தேங்க்ஸ் டு கலாட்டா, தொடர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு அவார்ட் கொடுத்து இன்னும் ஒரு மாதிரி உங்களோட சப்போர்ட்க்கு அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஃபேன்ஸ் நமக்கு ஓட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.